அஸ்ஸலாமு அலைக்கும். டியூஸ்டே அன்னைக்கு ஒரு பர்த்டே ஃபங்ஷன் இருந்தது. அதுக்கு போறதுக்காக கிஃப்ட் வாங்குற வேலை இருந்தது. ஸோ நாளே பார்த்திங்கன்னா, நம்ம அல்தாஜ் ஷாப் இருக்கு இல்லையா? அங்க கிஃப்ட் இது பண்ணிக்கிட்டாச்சு. கிஃப்ட் ராப் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே டியூஸ்டே ஃபங்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் மட்டும் வந்துட்டோம். என்னன்னா என்னோட ஃப்ரெண்டோட தம்பி பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு போயிருந்தா. ஸோ அதுக்கு போகிறதுக்காக தான் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு ரெடி ஆகிட்டோம். அன்றைக்கி மார்னிங் மட்டன் இருந்தது வீட்டில். ஸோ மட்டன் எடுத்து ஆணை மட்டும் காய்ச்சி வச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். மார்னிங் பார்த்திங்கன்னா 11 o'clock ஃபங்க்ஷன், கேக் கட் பண்ணுற ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால. ஸோ முன்னாடியே கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். அண்ட் இந்த ட்ரெஸ் அதுக்கு மேட்சாக பேங்கிள் அண்ட் லைட்டாக மேக்கப் மட்டும் போட்டுட்டு இது பண்ணியாச்சு. அண்ட் இந்த லிப்ஸ்டிக் ஷேட் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேட்சாக இதுவுமே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ சிம்பிளாக வேறு எதுவுமே இது பண்ணாமல் ஜுவல் எதுவுமே இது கிடையாது. ஏன்னா சும்மா சிம்பிளாக புர்காவோட இருக்க போகிறது தானே. இந்த அபாயமும் ஹிஜாவும் போட்டுட்டு ரெடி ஆயாச்சு. ஸோ நானும் அம்மா அப்புறம் நிஹால் 3 பேருமே ரெடி ஆகிட்டோம். நிஹாலுக்கு இப்போ தான் ஓரளவுக்கு ஏதோ மூஞ்சில் ஏதோ லேசாக பிரைட்டு தெரியுது. என்னென்னா எங்கேயுமே போகலன்ட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாலே. ஸோ இந்த வீக் கொஞ்சம் ஏதோ ஒரு இதாக இருந்துச்சு. சரி வா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவனுமே அழைச்சிட்டு வந்துட்டோம். வந்ததும் நல்லா இருந்தது. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பாப்பாவுக்கு எல்லாமே கிஃப்ட்லாம் இது பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் கழித்து தான் கேக் கட்டிங்கே இது பண்ணி வச்சாங்க. ஸோ நான் ஃப்ரெண்டு எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் செல்ஃபி வீடியோஸ் எல்லாமே இது பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கேக் கட் பண்ணுறதுக்கு இது பண்ணோம். ஸோ இதான் என்னோடய ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டோட தம்பி பொண்ணுக்கு தான் பர்த்டே. பாப்பாவுக்காக நீங்களுமே எல்லாருமே இதுவாக செய்யுங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்ததுக்கப்புறமா தான் கேக் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே அந்த ஃபோட்டோஸ் இது பண்ணுறது, பாப்பாவை உட்கார வச்சு வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. க்யூட்டாக ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்ருந்தா பாப்பாவும். ஸோ ரொம்ப அழகாக நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சுது. எல்லா ரிலேட்டிவ்ஸும் எல்லாருமே ஒன்றா ஸ்டேஜில் நின்று அதுக்கப்புறம் தான் பாப்பாவை கேக் கட் பண்ண வச்சாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாப்பா மட்டும் ஸ்டேஜில் பேரண்ட்ஸோடு நின்று கேக் கட் பண்ணாமல் இது கொஞ்சம் பார்க்க எனக்கு வித்தியாசமாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நல்லா இருந்தது ஸ்டேஜில் அதை பார்க்குறதுக்கு. எல்லாருமே சூப்பராக எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. அல்ஹம்துலில்லாஹ். கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்களுமே கிஃப்ட் வச்சுட்டு கிளம்பிடலான்னு பார்த்தோம். சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு ரொம்ப கம்பல் பண்ணதுனால சாப்பிட உட்காந்தாச்சு. அப்போது ஒரு 12:15 என்னமோ தான் இருக்கும் டைமு. ஸோ மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா அண்ட் ஒரு ஸ்வீட்டு, அப்புறம் பச்சடி, தால்ச்சாவோட அன்றைக்கி லன்ச்சு அங்கே தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த வெயில் கொஞ்சம் ஏதோ கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சு இது பண்ணதுனால அதனால் சுட சுட பிரியாணி சாப்பிட்டது ஒன்றும் தெரியல. அண்ட் வரும்போது பார்த்திங்கனாக்கா ரிட்டன் கிஃப்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அந்த கவர் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த விலாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ.